ஹை சிஸ், எனக்கு இந்த வீடியோவில் ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்ருக்கும்போது இடையில த்ரெட் கட் ஆகிட்டா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இப்போ நான் 1 இன்ச் சைஸுக்கு 2 ஜர்தோசி எடுத்து அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த லூப்பை இப்படி வெளியில் எடுத்து விட்டுருக்கேன். இந்த லூப்பை இப்போ கட் பண்ணி விட்டுடுறேன். இப்போ இதில் இந்த த்ரெட் 1 வந்து இந்த ப்ரீவியஸ் செயின் ஸ்டிச்சோட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த த்ரெட் 2 வந்து நம்ம கீழே ஃப்ரேமுக்கு கீழே த்ரெட்டு பிடிச்சிருப்போம் இல்லைங்களா, அது இந்த மாதிரி த்ரெட்டு வந்து ஜர்தோசிக்கு உள்ளே கட் ஆனாலும் சரி, ஜர்தோசிக்கு வெளியே இந்த மாதிரி வந்து கட் ஆனாலும் சரி, நீங்கள் கீழே இருக்க ஃப்ரேமுக்கு கீழே இருக்க அந்த த்ரெட்டை ஃபஸ்ட்டு இழுங்க. அப்படி இழுக்கும்போது உங்களுக்கு த்ரெட் நம்பர் 2 வந்து கீழே போயிடும். த்ரெட் 1 வந்து மேலே இருக்கும். இப்படி இந்த த்ரெட் மேலே இருக்கும்போது உங்களால் ஸ்டிச்சை கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ரீவியஸ் செயின் ஸ்டிச்லேருந்து இந்த த்ரெட் இப்படி மேலே வந்திருக்கு இல்லைங்களா, இந்த ஜர்தோசிக்கு நேராக ஃப்ரேமுக்கு கீழே இருக்க த்ரெட்டை நீங்கள் உங்கள் விரலால் நீண்டு விட்டு கீழே இழுத்து விட்டுருங்க. நீங்கள் அப்படி கீழே இழுக்கும்போது இந்த த்ரெட் 1 வந்து உங்களுக்கு கீழே போயிடும். இப்போ பாருங்கள், இப்படி இழுக்கும்போது நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக இழுக்கணும். நீங்கள் வேகமாக இழுத்திங்கன்னா கடகடன்னு எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். அதனால் ரொம்ப ஸ்லோவாக இழுங்க. ஒரு செயினாக கழண்டு வர மாதிரி ஸ்லோவாக இழுங்க. இப்போ நான் ஃப்ரேமுக்கு அடியில் த்ரெட்டை இழுத்துட்டு இப்போ நம்ம கடைசியாக ஒரு பீஸ் ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதை மட்டும் ஃபுல்லாக நம்ம கட்டி எடுக்கணும். ஃப்ரேமுக்கு கீழே ஜர்தோசியை ஸ்லோவாக இழுத்து இந்த பீஸ் ஜர்தோசியை நான் எடுக்கிறேன். வேகமாக இழுத்துட்டிங்கன்னா நீங்கள் முன்னாடி ஸ்டிச் பண்ண அந்த பீஸையும் நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் ஸ்லோவாக எடுங்க. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு லூப் கிடச்சிருக்கு. இந்த லூப்புக்கு கீழே, இந்த ஃப்ரேமுக்கு கீழே ஒரு சின்ன பீஸ் த்ரெட் இருக்குது, கட்டாச்சு இல்லைங்களா, அந்த த்ரெட்டு வந்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு தான் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் எண்டு நாட் போடாதீங்க. ஏன்னா கீழேயும் சின்ன பீஸ் தான் இருக்குது, உங்களால் எண்டு நாட் கரெக்டாக போட வராது. அப்படி நீங்கள் எண்டு நாட் போட்டுட்டு மறுபடியும் ஜர்தோசி வச்சிங்கனாலும் அந்த இடத்துல வந்து கேப் ஜாஸ்தியாக தெரியும். அதனால் இங்கே எண்டு நாட் போடாதீங்க. இன்னொரு த்ரெட் இது போல் புதுசாக எடுத்து நாட் போட்டு வச்சுக்கோங்க. நாட் போட்டுட்டு இதை கொண்டு போய் ஃப்ரேம் கீழே வச்சு இந்த லூப்புக்குள்ளேருந்து ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு லூப் எடுங்க. இன்னொரு லூப் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கும்போது இந்த ஜர்தோசி ஒட்டியே தான் நான் எடுக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி தான் எடுக்கணும். நீங்கள் தூரமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு கேப் ஜாஸ்தியாக தெரியும். இப்படி லூப் வெளியே எடுத்ததும் கீழே அந்த கட்டான சின்ன பீஸ் இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா கீழே இழுத்து விட்டுருங்க. அந்த ப்ரீவியஸ் லூப் வந்து ஃபுல்லாகவே உள்ளே போயிடும். இப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான லூப் தான் வெளியில் இருக்கும். இதில் வந்து நீங்கள் அடுத்த பீஸ் ஜர்தோசி வச்சு கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்த சின்ன பீஸ் த்ரெட் வந்து மறுபடியும் கழண்டுட்டு வருமா அப்படின்ற பயம்லாம் உங்களுக்கு வேண்டாம். அது கழண்டுட்டு வராது. அப்படியே உங்களுக்கு பயம் இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்டிச்செல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி விட்டுடுங்க, அது ஃபிக்ஸ் ஆகிக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஜர்தோசிக்கும் இன்னொரு ஜர்தோசிக்கும் இருக்க கேப் வந்து கம்மியாக தான் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டிச் ஒரு கண்டினியூட்டியாக வரும். நீங்கள் எண்டு நாட் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எண்டு நாட் போட்ட இடத்துலேருந்து ஒரு இழை நீங்கள் தள்ளி ஸ்டிச் பண்ணால் கூட அந்த லைனே மூவ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே லைனே அப்படியே கண்டினியூவாக வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.